ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது கண்டினியூ ஸ்டேட்மெண்ட். ப்ரீவியஸ் வீடியோவில் பிரேக் ஸ்டேட்மெண்ட் பார்த்துருப்போம். அந்த வீடியோ பார்க்கலாம் எப்படின்னா மேலே லிங்க் இருக்குது, பார்த்துருப்பாங்க. ஓகே, வாட் இஸ் கண்டினியூ ஸ்டேட்மெண்ட்? இந்த கண்டினியூ ஸ்டேட்மெண்ட் இஸ் யூஸ் டு ஸ்கிப் தி கரண்ட் ஐட்ரேஷன். இந்த இடத்துல நல்லா புரிஞ்சுக்கணும், பிரேக் அப்படின்றது உங்களுக்கு என்டையர் லூப்பே ஸ்டாப் பண்ணிட்டு வெளியே வந்துடும். பட் இந்த கண்டினியூ அப்படின்றது என்ன பண்ணும் அப்படின்னா கரண்ட் ஐட்ரேஷனை மட்டும்தான் ஸ்கிப் பண்ணும். ஸோ மொத்த லூப்பே ஸ்டாப் பண்ணாது, கரண்ட் ஐட்ரேஷனை மட்டும் ஸ்கிப் பண்ணிடும். இந்த லூப் கண்டினியூஸ் வித் தி நெக்ஸ்ட் ஐட்ரேஷன், அதாவது அடுத்த ஐட்ரேஷனை வச்சு கண்டினியூ பண்ணும். ஓகே, இதோட சின்டெக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கண்டினியூ அப்படின்ற கீவேர்டு தான் நம்ம யூஸ் பண்ணோம். இது வந்து ஒரு எக்ஸாம்பிளில் பார்ப்போங்க. ஓகே, எக்லிப்ஸில் ஒரு நியூ கிளாஸ் ஃபைல் ஓப்பன் பண்ணிக்கோங்க. கிளாஸ் நேம் நான் கண்டினியூ எக்ஸாம்பிள் அப்படின்றத கொடுத்துட்றேன். ஸோ மெயின் மெத்தட் வேணும், நான் மெயின் மெத்தட் டிக் பண்ணிவிட்டு ஃபினிஷ் கொடுத்துட்றேன். இப்போ என்ன பண்ண போகிறேன், ஃபஸ்ட்டு ஃபார் லூப் நம்ம ரைட் பண்ண போகிறோம். ஃபாரில் ஃபஸ்ட்டு இன்ட்டு i ஈக்குவல் 1 அப்படின்றத இனிஷியலைஸ் பண்ணுறேன். i லெஸ் தென் ஈக்குவல் 5 அப்படின்றத கொடுத்துட்றேன். i ப்ளஸ் ப்ளஸ் இன்க்ரிமெண்ட் அப்படின்றத கொடுத்தாச்சு. இப்போ சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அந்த i அப்படின்றது பிரிண்ட் பண்ண போகிறேன். இப்போ இது என்ன ஆகும், உங்களுக்கு 1லேருந்து 5 வரைக்கும் உங்களுக்கு பிரிண்ட் ஆகும் டேட்டா. நான் ரன் பண்ணுறேன், உங்களுக்கு 1லேருந்து 5 வரைக்கும் பிரிண்ட் ஆகிடுச்சா. இப்போ என்ன பண்ணுறேன் பாருங்கள், இந்த இடத்துல இஃப் கண்டிஷன் i ஈக்குவல் 3 இருந்துச்சு அப்படின்னா அது உள்ள கண்டினியூ அப்படின்றத கொடுத்துட்றேன். நான் பாருங்கள் இந்த இடத்துல பிரேக் கொடுக்கல, நான் கண்டினியூ அப்படின்றத கொடுத்துருக்கேன். இப்போ இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்றத பார்த்தோம்னா இந்த இடத்துல நமக்கு ஐயோட வேல்யூ நமக்கு என்ன வரும், 1 அப்படின்றது வரும். ஸோ கண்டிஷன் வந்து நமக்கு செக் பண்ணும், i லெஸ் தென் ஈக்குவல் 5 அப்படின்றத செக் பண்ணுமா. ஸோ கண்டிஷன் இது உங்களுக்கு ட்ரூ, இது ஆல்ரெடி நமக்கு தெரியும். இங்கே என்ன பண்ணோம் அப்படின்னா ஐயோட வேல்யூ நமக்கு 1 ஈக்குவல் 3. ஸோ இது வந்து உங்களுக்கு ஃபால்ஸு. ஸோ அதனால் இந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா இங்கே வந்து 1 அப்படின்றது பிரிண்ட் ஆகும். அடுத்து இன்க்ரிமெண்ட் ஆகிட்டு இங்கே நமக்கு 2 அப்படின்றது வரும். ஸோ 2மே நமக்கு இங்கே ஃபால்ஸ் தான், இங்கே வந்து நமக்கு 2 அப்படின்றது பிரிண்ட் ஆகும். அடுத்து இந்த இடத்துல பாருங்கள் i வந்து 3 அப்படின்றது வரும். 3 அப்படின்றது வரப்போ என்ன ஆகும் அப்படின்னா இந்த இடத்துல 3 ஈக்குவல் 3 அப்படின்றத செக் பண்ணும். இப்போ இந்த கண்டிஷன் வந்து நமக்கு ட்ரூ. இந்த ட்ரூ அப்படின்றதப்போ உள்ளே வந்து நமக்கு இந்த இஃப் கண்டிஷனுக்குள்ளே வரும். இப்போ இந்த கண்டினியூ அப்படின்றது இருக்குது. இந்த கண்டினியூ அப்படின்றது என்ன பண்ணும் அப்படின்னா கரண்ட் ஐட்ரேஷனை மட்டும் ஸ்கிப் பண்ணும். அதாவது இதுக்கு கீழே இருக்க கோட் நமக்கு எக்ஸிக்யூட் ஆகாது. இந்த லூப்புக்குள்ளே இதுக்கு கீழே என்ன கோட் இருக்குது, இந்த இஃப்குள்ளே என்ன கோட் இருந்தாலும் சரி, இந்த ஃபாலோக்குள்ளே நீங்கள் என்ன கோட் இருந்தாலும் சரி, சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் ஐ மட்டும்தான் இருக்குது. இது மட்டும் எக்ஸிக்யூட் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்த ஐட்ரேஷனுக்கு போய்டும், அதாவது 4க்கு வந்துடும். ஸோ அதனால் இங்கே என்ன ஆகும், 3 மட்டும் உங்களுக்கு பிரிண்ட் ஆகாது. இங்கே 4 அப்படின்றது வந்துட்டு இங்கே 4 ஈக்குவல் 3 அப்படின்றத செக் பண்ணோம். இங்கே வந்து கண்டிஷன் வந்து நமக்கு ஃபால்ஸ் தானே, ஸோ கண்டினியூ ஒர்க் ஆகாது. இந்த இடத்துல உங்களுக்கு 4 அப்படின்றது பிரிண்ட் ஆகும். அடுத்து 5, ஸோ இங்கே கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் ஆகும். இங்கே வந்து 5 அப்படின்றது வரும். இப்போ நான் ரன் பண்ணேன் அப்படின்னா அந்த 3 மட்டும் விட்டுட்டு 1 2 4 5 அப்படின்றது பிரிண்ட் ஆகும். பாருங்கள் அவுட்புட் 1 2 4 5. நல்லா புரிஞ்சுக்கணும், பிரேக் அப்படின்றது என்டையர் லூப்பையே பிரேக் பண்ணிவிட்டு வெளியே வந்துடும். கண்டினியூ அப்படின்றது கரண்ட் ஐட்ரேஷன். இந்த கண்டினியூ கீழே அந்த லூப்புக்குள்ளே என்ன சென்டென்ஸ் இருக்கோ அதை மட்டும் எக்ஸிக்யூட் பண்ணாமல் அடுத்த ஐட்ரேஷனுக்கு போயிடும். ஸோ இவ்வளோதான் கண்டினியூ. கண்டினியூக்கு நம்ம இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். வைல் லூப் வச்சு நான் ஜஸ்ட் சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்டில் ஒரு எம்டி ஸ்பேஸ் விட்டுறேன் உங்களுக்கு ஜஸ்ட்டாக புரியறதுக்காக. இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னா இன்ட்டு a ஈக்குவல் 1 அப்படின்றத வச்சுறேன். ஒய் a லெஸ் தென் ஈக்குவல் 5 அப்படின்றத செக் பண்ணுறேன். இங்கே சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்டில் a அப்படின்றத பிரிண்ட் பண்ணிவிட்டு கீழே அடுத்து நம்ம என்ன பண்ணுவோம், இன்க்ரிமெண்ட் கொடுக்கணும். இன்க்ரிமெண்ட் கொடுக்கலன்னா இன்ஃபினிட் லூப்பில் ஓடிக்கிட்டே இருக்கும். a ப்ளஸ் ப்ளஸ் அப்படின்றத கொடுத்தாச்சு. ஓகே, இப்போ இங்கே என்ன பண்ணுற பாருங்க, இஃப் கண்டிஷனில் a ஈக்குவல் 2 இருந்துச்சு அப்படின்னா கண்டினியூ அப்படின்றத கொடுக்கு. இது இப்போ எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நமக்கு ஏவோட வேல்யூ என்ன இருக்குது, இங்கே 1 அப்படின்றது இருக்குது, லெஸ் தென் ஈக்குவல் இங்கே 5 அப்படின்றது இருக்குது. இங்கே வந்து நம்ம கண்டிஷன் ட்ரூ ஆகுமா. ஸோ ட்ரூ ஆகிட்டு இங்கே வந்து நம்ம கண்டிஷன் செக் பண்ணோம். இதுக்குள்ளேயும் இஃப் கண்டிஷன் செக் பண்ணோம். 1 ஈக்குவல் 2 அப்படின்றத செக் பண்ணோம். இதுவுமே நமக்கு எங்கே என்ன ஆகும் அப்படின்னா ஃபால்ஸு. ஸோ இங்கே வந்து நமக்கு பிரிண்ட் ஆகிறது 1 அப்படின்றது பிரிண்ட் ஆகும். அடுத்து நான் என்ன பண்ணுறேன், இன்க்ரிமெண்ட். இன்க்ரிமெண்ட்டில் என்ன ஆகும் அப்படின்னா 2 அப்படின்றது இன்க்ரிமெண்ட் ஆகும். இந்த இன்க்ரிமெண்ட் வேல்யூ எடுத்துகிட்டு அடுத்த ஐட்ரேஷன் போகும், லெஸ் தென் ஈக்குவல் 5. ஸோ இது உங்களுக்கு ட்ரூ. இங்கே என்ன பண்ண பாருங்கள், இப்போது இங்கேயும் நமக்கு ட்ரூன்னு ஆகிடும். 2 ஈக்குவல் 2 அப்படின்றது ட்ரூ. ஸோ ட்ரூ ஆகிட்டு இங்கே வந்து கண்டினியூ இந்த இஃப் பிளாக்குள்ளே நமக்கு வந்துடுமா. இந்த கண்டினியூ ஸ்டேட்மெண்ட் நம்ம பார்த்தோன்னே என்ன ஆகும் அப்படின்னா இந்த வைல் லூப்புக்குள்ளே இருக்க நெக்ஸ்ட் லைன், அதாவது கண்டினியூக்கு கீழே இருக்க லைன் எதுவுமே நமக்கு எக்ஸிக்யூட் ஆகாது, அடுத்த ஐட்ரேஷனுக்கு போயிடும். ஸோ அடுத்த ஐட்ரேஷன் வரப்போ என்ன ஆகும் அப்படின்னா இந்த இடத்துல ஏவோட வேல்யூ 2 தான் இருக்கும். நல்லா பார்த்துக்கணும், இங்கே a ப்ளஸ் ப்ளஸ் இன்க்ரிமெண்ட் லைன் எக்ஸிக்யூட் ஆகாததுனால இங்கே ஏவோட வேல்யூ 2 தான் இருக்கும்.
3 அப்படின்றது இன்க்ரிமெண்ட் ஆகாது. ஏன் அப்படின்னா நம்ம இங்கே கண்டினியூ அப்படின்றத கொடுத்துருக்கோம். இங்கே 2 அப்படின்றது இருக்கனால என்ன ஆகும் அப்படின்னா மறுபடியும் இங்கே 2 கண்டிஷன் செக் பண்ணும், மறுபடியும் கண்டினியூ வரும். இந்த லைன் ஆஃப் கோட் நமக்கு எக்ஸிக்யூட் ஆகாது, மறுபடியும் 2னே தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இன்ஃபினிட் லூப்பில் நமக்கு ரன் ஆகிட்டே இருக்கும். அப்போ ரன் பண்ணி காமிக்கிற பாருங்க. இங்கே பாருங்க, ஃபஸ்ட்டு 1 2 4 5 பிரிண்ட் ஆனிச்சா ஃபஸ்ட்டோட அவுட்புட்டு. ரெண்டாவது 1 பிரிண்ட் ஆகிட்டு 2 பிரிண்ட் ஆகாமல் இந்த லைனுக்கு வரவே இல்லை, அது பாட்டு ரன் ஆகிட்டே இருக்குது ப்ரோக்ராம். ஸோ அதான் இன்ஃபினிட் லூப் அப்படின்னு சொல்லுவோம். நான் அதை ஸ்டாப் பண்ணிடுறேன். இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இஃப் கண்டிஷனுக்குள்ளேயும் நம்ம ஒரு இன்க்ரிமெண்ட் போட்டு விடணும். நான் என்ன சொல்கிறேன், இப்போ 2 ஈக்குவல் 2 ட்ரூ ஆணுச்சு அப்படின்னா இங்கே ஒரு இன்க்ரிமெண்ட் நம்ம போட்டுட்டோம் அப்படின்னா இங்கே வந்து 3 அப்படின்றத இன்க்ரிமெண்ட் பண்ணி விடும். ஸோ இன்க்ரிமெண்ட் பண்ணி விட்டோம்னா நமக்கு என்ன ஆகிடும் அப்படின்னா இங்கே 3 ஆகிடும். 3 லெஸ் தென் ஈக்குவல் 5. ஸோ கண்டிஷன் வந்து ட்ரூ. ஸோ இந்த கண்டிஷன் வந்து நமக்கு ஃபால்ஸ் ஆகும். 3 ஈக்குவல் ட்ரூ ஃபால்ஸு. ஸோ இங்கே வந்து நமக்கு இப்போது 3. அடுத்து இங்கே வந்து நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா 4 இன்க்ரிமெண்ட் பண்ணி விடும். இப்போ இங்கே வந்து நமக்கு 4 செக் பண்ணோம், 4 பிரிண்ட் ஆகும். 5 இன்க்ரிமெண்ட் பண்ணி விடும், 5 செக் பண்ணோம். இங்கே நமக்கு இப்போது 5 பிரிண்ட் ஆகிடும். இங்கே வந்து நமக்கு இப்போது 6 அப்படின்றது இன்க்ரிமெண்ட் பண்ணி விடும். இங்கே இப்போ 6 லெஸ் தென் ஈக்குவல் 5 வந்து நமக்கு செக் பண்ணோம். இங்கே வந்து கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகிடும். ஸோ இந்த லூப் வந்து மொத்தமாக ஸ்டாப் ஆகிட்டு கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகிறதுனால இந்த லூப் ஸ்டாப் ஆகிடும். நான் இப்போ ரன் பண்ணேன் அப்படின்னா பாருங்கள், 2 மட்டும் ஸ்கிப் பண்ணிவிட்டு 1 3 4 5 அப்படின்றது பிரிண்ட் ஆகிடும். கரெக்டாக பார்த்துக்கணும். A++ அப்படின்றது இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ளேயே ஒன்று நம்ம கொடுக்கணும், இல்லை அப்படின்னா இன்ஃபினிட் லூப்பில் ஓடிக்கிட்டே இருக்கும். ஸோ இதை மட்டும் நல்லா பார்த்துக்குவாங்க. லாஸ்ட்டாக பிரேக் அண்ட் கண்டினியூக்கு மட்டும் டிஃப்ரென்ஸ் பார்த்துக்குவாங்க. பிரேக் அப்படின்னா மொத்த லூப்பையும் நமக்கு ஸ்டாப் பண்ணிவிட்டு வெளியே வந்துடும் லூப் போட்டு. கண்டினியூ அப்படின்னா கரண்ட் ஐட்ரேஷனை மட்டும் ஸ்கிப் பண்ணோம், மொத்த லூப்பையும் அதை பிரேக் பண்ணிவிட்டு வெளியே வராது. ஸோ இதான் அதோட டிஃப்ரென்ஸு. இப்போ ஜம்ப் ஸ்டேட்மெண்ட் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.